அதாவது இத்தனை ஆண்டுகளை விட இந்த ஆண்டு தமிழக தேர்தல் கொஞ்சம் விசித்திரமானதும் விறுவிறுப்பானதும் ஆர்வமூட்டக்கூடியதுமாக இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால் விஜயினுடைய வருகை ஒரு காரணம். கூட்டணியை பற்றி தொடக்கத்திலேயே விஜய் அவர்கள் நினைச்சிட்டாங்க அதிகாரத்தில் பங்கு. இந்த அறிவிப்பு தமிழகத்துக்கு புதியது, மறந்துவிடக்கூடாது. அதனால நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். அவர் சீட்டு அதிகம் தருவார். இங்கே 4 சீட்டு கொடுத்தா அங்கே வந்து செய்யலாம், 10 சீட்டு கொடுக்கலாம். இங்கே 6 சீட்டு கொடுத்தா அங்கே 15 சீட்டு கொடுக்கலாம். அதில் மாற்றம் இல்லை. ஏன்னா அவங்க 214 தொகுதிக்கு நிற்கிறதுக்கு தகுதியான ஆட்கள் அந்த கட்சியிலே கிடையாது. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையை ஆய்விடக் கூடாது என்கிற தயக்கம் பல இடத்துல இருக்கு. சரியா? இவர் அரசன் போல தெரியலாம், ஆனால் உள்ளே போன பின்னால் அங்கே ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு வச்சா ரிவர்ஸில் வர முடியாமல் போயிடுச்சுன்னா முட்டுச்சந்தில் மாட்டுற மாதிரி ஆயிரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுவரை, அதாவது முந்தா நாள் வரை அண்ணாதிமுகவை இணக்கமாக கையாண்ட தாவேகா நேற்று என்ன செய்கிறது, கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பித்து விட்டது. தினகரனும் அண்ணாதிமுகவே இணைஞ்சு போச்சு, இவங்க தாப்பனமன்னு இணைய மாட்டாங்களா? தொகுதி எண்ணிக்கையும் கூட கேட்குறாங்க, அதே நேரத்தில் அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க. இப்படிப்பட்ட நெருக்கடி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ராகுல் காந்தி மௌனமாகத்தான் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய பேராசிரியர் ஐயா அவர்களோடு தமிழ்நாட்டுடைய கூட்டணி குறித்து பேச போகிறோம். எமது அமர்வுக்கு வந்திருக்கிற பேராசிரியர் ஐயா அவர்களை வரவேற்கிறேன். ஐயா வாங்க. வணக்கம். இப்போ கூட்டணி தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி இருக்கு. பிரதமர் அவர்கள் வருகின்ற போது 8 கூட்டணி தலைவர்களை ஏற்றிருக்கிறார். இப்போது எக்ஸிஸ்டிங் அலைன்ஸ் திமுக தொடர்கிறது. எப்போதுமே கண்டஸ்ட் ஆலோன் யாரு? சீமான். விஜய் அவர்கள், அவருடைய அரசியலில் யாரும் கூட்டணி இல்லை. பேராசிரியர், உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? என்ன நிலம்? அதாவது இத்தனை ஆண்டுகளை விட இந்த ஆண்டு தமிழக தேர்தல் கொஞ்சம் விசித்திரமானதும் விறுவிறுப்பானதும் ஆர்வமூட்டக்கூடியதுமாக இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால் விஜயினுடைய வருகை ஒரு காரணம். ஒன்று, இதுவரைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் வரலாற்றிலே 2வது முறையாக அவர்கள் அரியணை ஏறிய வரலாறு இல்லை. இது ஒரு நிலைப்பாடு. ஒரு முறை தான். ஆமாம், ஒரு முறை தான். ஒன்று. 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, கூட்டணியை பற்றி தொடக்கத்திலேயே விஜய் அவர்கள் நினைச்சிட்டாங்க அதிகாரத்தில் பங்கு. இந்த அறிவிப்பு தமிழகத்துக்கு புதியது, மறந்துவிடக்கூடாது. இதுதான் சலசலப்புக்கான காரணம். ஒன்று. அப்போ அதிகாரத்திற்கு பகிர்வு தரக்கூடிய வகையில் சொல்லுகின்ற பொழுது எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள். காரணம் என்ன? அப்போ அதிகாரத்தில் பங்குனா நம்ம வந்து அமைச்சரவை அமைக்கலாம். அவருக்கான கவர்ச்சி அரசியல் இளைஞர்களை ஈர்த்த ஒரு கூட்டம், பெருங்கூட்டம். அது ஓட்டா மாறுமா என்பது 2வது நிலை. அந்த பெருங்கூட்டத்தை பார்த்த உடனே மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் விற்பனர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, அந்த பக்கம் திரும்புகிறாங்க. முக்கியமானது. அப்போ ஆனாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் ஒரு கட்சி கூட அதில் சேரலை, மறந்துடக்கூடாது. இதுதான் முக்கியமானது கூட. ஆமாம், விஜய் கூட சேரலை. சேரலையா? அவங்க சேர்க்கலையா? இல்லை, சேரலை என்பதுதான் முக்கியமானது. அவர்கள் வரவேற்று கொண்டே தான் இருந்தார்கள். அதே போல் செங்கோட்டையன் போன்றவர்களும் நாஞ்சில் சம்பத்து போன்றவர்களும் சேர்ந்தாலும் கூட அணி அணியாக வருவார்கள், இன்னும் பலர் வருவார்கள் என்பது போல் அவர்கள் நினைச்சாங்க, ஒரு இதை எதிர்பார்ப்பை உண்டாக்குனாங்க. ஆனால் அந்த எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக நடக்கலை. அதற்கு பின்னால் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுவரை, அதாவது முந்தா நாள் வரை அண்ணாதிமுகவை இணக்கமாக கையாண்ட தாவேகா நேற்று என்ன செய்கிறது, கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பித்து விட்டது. தாவேக்காவும் ஆரம்பித்தது, எடப்பாடி ஆரம்பிச்சிட்டார். பதில் அது எதிர்வினை. இவர்கள் வினையாற்றியது, இவர் டெல்லி சென்று அந்த விசாரணை எல்லாம் சந்தித்து விட்டு வந்த பின்னால, இங்கே யாருமே கூட்டணிக்கு வரலை என்கிற யதார்த்தத்தை புரிந்து கொண்ட பின்னால, செங்கோட்டையன் சொன்னதை போல பலர் ஆளுமையான தலைவர்கள் வருவார்கள் என்கிற எதிர்பார்ப்பும் பொய்யான பின்னால, வேற வழி இல்லை, சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்பது போல நிலைப்பாட்டில் என்ன செய்கிறாரு, முழுக்க ஊழல் கட்சி அண்ணாதிமுக, தீய சக்தி திமுகனா ஊழல் கட்சி அண்ணாதிமுகன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். கடுமையான எதிர்வினை அண்ணாதிமுகனுடைய ஐடி விங்கிலிருந்து வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்கள் பிளாக்கில் டிக்கெட்டை வைத்து பணம் சேர்த்ததும், நீங்கள் வரி கட்ட தயங்கியதும், கார் வாங்குகின்ற பொழுது வரி கட்டுறதுக்கான ஒரு நிலையை தவிர்த்ததும், இப்படி பல விஷயங்களை சொல்லி அவங்க எதிர்வினை ஆற்றினாங்க. இப்போ கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது விஜயனுடைய அரசியலில் பலரை அழைக்கிறாரு, யாருமே போகலை, அவர் எதிர்பார்த்து நடக்கலை. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க?
அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சீட்டு அதிகம் தருவார். இங்கே 4 சீட்டு கொடுத்தா அங்கே வந்து செய்யலாம், 10 சீட்டு கொடுக்கலாம். இங்கே 6 சீட்டு கொடுத்தா அங்கே 15 சீட்டு கொடுக்கலாம். அதில் மாற்றம் இல்லை. ஏன்னா அவங்க 234 தொகுதிக்கு நிற்கிறதுக்கு தகுதியான ஆட்கள் அந்த கட்சியிலே கிடையாது. தாவைக்கல அனுபவம் வாய்ந்தவர்களும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சீட்டு அதிகம் கிடைக்கலாம். ஆனால் இவர்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் அதையும் தாண்டிய நோட்டு. அது அங்கே இருந்து வருமா, வந்தால் எவ்வளோ வரும் என்கின்ற அந்த கேள்விக்கு விடையே இல்லாதனால தான் யாருமே போகலை. இதுதான் அங்கே உள்ள நிலை. சரி, அப்படி 2-3 கட்சிகளை நோட்டை எதிர்பார்த்து போகாம போனவங்கள யாருன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறேன், இப்போ வந்து பிரேமலதா இருந்தாங்க. அவங்களுக்கு நோட்டு தான் முக்கியமா? நோட்டும் முக்கியம், சீட்டும் முக்கியம், சீட்டும் முக்கியம். அது ராஜ்யசபாவும். இதை வந்து பரவலாக எல்லாரும் பேசுனதுனால தான் அவர்களுடைய மாநாட்டில் கொதிச்சு போய் பேசினாங்க. எங்களை பேர கட்சின்னு சொல்றாங்க, எங்களை வந்து நோட்டுக்காக காசப்படுறாங்கன்னா சூட்கேஸுக்கு காசப்படுற கட்சின்னு என்னடா ரொம்ப ஒருமையில தான் பேசுறாங்க அப்படின்னு அவர்களே பொங்கி எழுந்தார்கள். என்ன பொருள்? விஜய் பிரபாகரன், ஆமா, சுதீஷ், ஆமா, 3 வருடம் முன்னல்ல. கரெக்ட். அந்த 3வது தவிர 4வது ஆள் யாருன்னு தேடணும். அப்ப அப்ப அந்த மனநிலை எப்படி வந்தது, அவர்களுக்கு அந்த பேச்சு எப்படி வந்தது? இருக்கிறத பேசுறாங்க, பேசுனது அங்க வெளிப்படுது. சரியா போச்சா? அப்ப அவங்க அடியாச்சு. ரைட். அப்போ அதுக்கு நீங்க சொன்னது ஐயா, தாவேகாவுல வந்து நோட்டு கிடைக்காது. கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது. அப்படி சொல்லுங்க. அப்படி சொல்லுவோம். தெரியாது. கிடைக்கலாம், கிடைக்காம ஆமா ஆமா. ஆனா மத்ததுல கிடைக்கும்னு நினைச்சு போயிட்டு அப்புறம் கிடைக்கலன்னு திரும்பினோம்னா இங்க சிக்கல் வந்துடும். இதுதான் காரணம். வெற்றியை பத்தி பிரச்சனை இல்ல. வெற்றி அது ரெண்டாவது. முதல்ல நோட்டு, அதுதான் முக்கியமானது. இங்க பலருக்கு வந்து நோட்டை வாங்கி செட்டில் பண்ணியாச்சுன்னா வெற்றி தோல்வி பத்தி கவலைப்படாத மனப்போக்கு பல குட்டி கட்சிகளுக்கு இருக்குன்றேன். அது உண்மைதான். பல சிறிய கட்சிகளுக்கு வெற்றியை பத்தி கவலை இல்லை. இப்போ 10 ரூபாய் வாங்குறோம், ஒரு 50 விஷயம் செலவு பண்ணிட்டு 9 ரூபாய்க்கு சொத்து வாங்கி போட்டு உட்கார வேண்டியதான். இங்க அப்படியெல்லாம் கிடையாது. 10 ரூபா வாங்கிட்டு 2 ரூபா செலவழிச்சிட்டு மீது 8 ரூபா கையில வச்சுக்கிடுவாங்க. அந்த நிலை தான் இருக்கு. அப்படித்தான். சரி. அதனால இப்ப ராமதாஸ் ஐயா அவங்க இருக்காங்க. இப்ப நம்ம தாவேகா சொல்லிட்டீங்க. தாவேகாவுக்கு 234 தொகுதிக்கு ஆள் இல்லைங்கிறீங்க. தகுதியான ஆள், போட்டிக்கு தகுதியான ஆட்கள் இல்லை. செங்கோட்டையனும் நாஞ்சில் சம்பத் வந்தோன்னா சாரையாக வருவதில் இல்லாத காரணம் என்ன? இது ஒரு காரணம்னு நீங்க சொல்லுங்க. ஆமா. அதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னா அதனுடைய பலத்தை பரிசோதித்து பார்த்தவனால தான் நகருவாங்க. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையை ஆய்விடக் கூடாது என்கிற தயக்கம் பல இடத்துல இருக்கு. சரியா? இவர் அரசன் போல தெரியலாம், ஆனா உள்ள போன பின்னால அங்க ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சு வச்சா ரிவர்ஸ்ல வர முடியாம போயிடுச்சுன்னா முட்டுச்சந்தில மாட்டுற மாதிரி ஆயிரும். விளங்காது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால அந்த தயக்கம். இப்ப ராமதாஸ் ஐயா என்ன செய்யறது? அன்புமணி அங்க போயிட்டாரு. இப்ப ராமதாஸ் ஐயா இருக்காங்க இல்லையா, இப்ப அடுத்துக்கு வரும். அவருடைய நிலைமை என்ன? அதான் அவருக்கு வந்து திரிசங்க சொர்க்கம் தான். என்னன்னா அன்புமணி அவர்கள் முதல்ல போய் கூட்டணியை முடிச்சிட்டாரு. இப்ப இவருக்கு வருத்தம் என்னன்னா சின்னத்தையும் இழந்துட்டாரு, தலைமை இழந்துட்டாரு, கட்சி இழந்துட்டாரு, வயசாயிடுச்சு. முக்கியமானது அதுதான். அந்த ஒரு காரணம் தான். ஓட முடியாது. அப்ப என்ன செய்யறாரு? அவர் எவ்வளோ கெஞ்சி பார்த்தாரு, இந்த ஒரு ஆண்டு மட்டும் நான் தலைமை தாங்கிறேன், நான் தலைவராக இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. அது நடக்கலை. குடும்ப சிக்கல் வேற ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் இவர் என்னையை விட்டுட்டு நீங்கள் அவங்கள்ட்ட பேசுனதே தப்புங்கிறாரு. மாம்பழ சின்னத்தை நீங்கள் மாநாடு இதில் படத்தில் போட்டது வந்து நேர்மையற்ற செயலுங்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டு இப்போ திமுக பக்கம் பேச்சு நடந்தால் அவங்க 3 சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து அது ஒரு மிகப்பெரிய அசிங்கமான ஒரு சூழ்நிலை. அப்படிதான் செய்தி வருது. அதுதான் பெரியவருக்கு 3, பிரேமலதாக்கு 6. அதுதான். அது எவ்வளோ பெரிய ஆளுமை மிக்க தலைவரை நீங்கள் இப்படி வந்து சுருக்குனீங்கன்னா அவர் அதை மனசு ஏற்றுக்கிற முடியுமா? அந்த 3 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ ஜே.கே. மணியோ அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவோ அல்லது ஒரு அவங்க மகளோ ஒரு 3 பேருக்கு தான் கொடுக்கறதுக்கான நிலை இருக்கு. கோப்பாமணி, ஆமா, அருள்மொழி, அப்புறமா காந்திமதி. அதான் சொல்றேன். குறைஞ்சபட்சம் 3 கணக்கு போட்டு தான் கொடுக்குன்னு நினைக்கிறாங்க. இவர் வந்து பழைய நினைப்பில் உச்சத்தில் நின்னார்னா அது நடக்காது. எனவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய அவர் எங்க போகலாட்டம். இப்ப அவருக்கு இருக்கிற சாய்ஸ் நல்லா பாருங்க. அவருடைய அனுபவத்துக்கு திமுகலையும் போக முடியாது ஒரு பேச்சுக்கு, அதிமுகவிலையும் பையன் உட்காந்துட்டாப்ல. அப்ப இருப்பது தாவேகாவும் சீமானும். தாவேகாவுடைய வயசுக்கு இவர் போக முடியுமா? இவருடைய அனுபவம் போகலாமா? வயசு போக முடியுமா? போக முடியாது. சீமான் கூட்டணியே இல்லைன்றாப்புல. அவர் தலைமைக்கு கீழே யார் வந்தா அவர் சேர்த்துக்கிறோங்கிறார். அவ்வளவுதான் அவருடைய கணக்கு. அதுவும் ஒத்து வராது. இப்ப திமுகவில் பேசிக்கிட்டு தான் சொல்றாங்க. ஏன்னா அவர் வந்து வீம்புக்காக அன்புமணிக்கு எதிராக களமாடன்னு நினச்சி வீம்புக்காக போனால் திமுக தான் போன வேறு வழி இல்லை. ஆனால் நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சமாதானமான முறையில் பேசி அங்கே பிஜேபிட்டையும் அண்ணாதிமுகவிலையும் எடப்பாடி அவர்கள்ட்டையும் பேசி சமாதானமான முறையில் இவர் கௌரவம் பாதிக்காத அளவுக்கு உள்ளே போய் இணைச்சிக்கிட்டா நல்லது. என்னுடைய பார்வை. எதில் போய் அண்ணாதிமுக கூட்டணிக்குள்ள தன்னை இணைத்து ஒரு உரையில் இல்லை தினகரனும் அண்ணாதிமுகவே இணைஞ்சு போச்சு.
இவங்க தாப்பனம்னு நினைய மாட்டாங்களா? நினைய கூடாதா? வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. வாய்ப்பு இருந்தால் நல்லதுன்னு சொல்ல வரேன். நான் என்ன சொல்றது, இவர் இறங்கி போய் மகனோடு இணைந்து கொண்டு இப்போ ஒரு 18 சீட் கொடுக்கான்னு அதுக்கு வச்சுக்கோங்க. வார்த்தை இருக்கு, நீர் அடிச்சு நீர் விலகுது. அதைத்தான் சொல்றேன். அதாவது கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமா? அப்ப நான் என்ன சொல்றேன், அருமையான இதுக்கு நீங்க பேராசிரியர் கரெக்டா சொல்லிட்டீங்க. இல்ல இப்ப இதுக்கு வந்து சரியான வாய்ப்பு. அவர் கௌரவம் கெடாமல் அவருக்குரிய ஆட்களுக்கும் அந்த இதை வாங்கி கொடுக்க நினைச்சாருன்னா, இவருக்கு இப்போ உள்ள ஒரே ஒரு நல்ல சாய்ஸ் என்னை பொறுத்தளவுல வாய்ப்பு அது ஒண்ணுதான். சரி, இதுதான் அவருக்கு. சரி. இப்போ ம், இப்போ வாங்க, ம், இப்போ ஒரு மதிப்பீடு கேட்போம். ம், இப்போ இவங்கள்ட்ட வழக்கம் போல ம், ஆஸ்தான வித்வான்கள், கடம், மிருதங்கம், ம், தபேலா வைத்து ஒரு குரூப் எப்பவும் இருப்பாங்க. அவங்க அப்படியே பாடிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி திருமாவளவன், ம், காங்கிரஸ் கட்சி, இடதுசாரிகள், ம், ம், இந்த இஸ்லாமிய அமைப்புகள், கொங்கு அமைப்புகள்லாம் போயிட்டு இருக்கு. ம், இப்போ இவங்க ஒரு 8 தலைவர்கள். ம், 8 தலைவர்ல ம், அமமுக 1, ம், பாமக அன்புமணி, ம், பாஜக எடப்பாடி, ம், இது அல்லாம ஜான் பாண்டியன், ம், பாரிவேந்தர் ஐயா, ம். நம்ம சண்முகம், ஏசி முத்தையா, சண்முகம். அப்புறமா ஜெகன்மூர்த்தி, ம், இவ்வளவுதான் இருக்காங்க. ம். வேற யாரும் இல்ல. ஜி.கே. வாசன். ம், இவங்க இந்த ஜி.கே. வாசன் இந்த எல்லாத்துக்குமே ஒரு 1/4%, 1/2% தான். ம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்போ இவரு நம்ம டிடிவிக்கும் கூட 0.9% தான் இருக்கு. இல்லை அது இருந்தாலுமே, அதாவது தென்பகுதியில் இருக்கக்கூடிய முக்குலத்தருடைய வாக்கு கணிசமாக குறையுங்கிற ஒரே காரணத்தினால தான் அது வந்து ஒரு பிரச்சனை. இப்ப நான் என்ன கேட்க, முக்குலத்தோர்கள், இப்ப அதான் கேள்வி. அதை கேட்டதை நீங்க பதில் சொல்லுவீங்க. முக்குலத்தோர்கள் கிட்டத்தட்ட 10 வருஷமா ஒரு டெலிபரேட்டாவே அவங்க ஒதுக்கப்பட்டாங்க. ம், இப்ப இவர் போய் சேரக்கூடாது, கட்சி ஆரம்பித்ததே அமமுக அதுக்குத்தான் ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. ம், ம், அதை தாண்டி இப்ப சேர்ந்து தலைவர்கள் மாணிக்கராஜா போன்ற ஜமீன்தார் பரம்பரையில் உள்ளவங்க வெளியே போயிட்டாங்க. ம், ம், குமரி மாவட்டத்தில் ரத்தன்ராஜ் 3 மாவட்ட செயலர் போயிட்டாங்க. ம், ம், உண்மையிலேயே ம், டிடிவி சேர்ந்தது எடப்பாடிக்கோ இந்த கூட்டணிக்கு பலம் தருமா? ம். அதாவது நீங்க ஒரு ஒரு பக்கத்தை நீங்க பார்த்துட்டீங்க. இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் இந்த கூட்டணியை தவிர்த்தால் அவருக்கு பல நெருக்கடிகளை சந்திப்பார். என்ன நெருக்கடி? அதுதான். அவரு நேற்றைய பொழுது என்னவாக இருந்தார், இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறார், இந்த இடைவெளிக்கான காலம் என்ன? உதாரணமாக நம்ம வந்து பல வழக்குகள் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு அவர் சொல்லிட்டாரு, அதுதான் எனக்கு அழுத்தமே இல்லை. இல்ல இல்ல 1000 சொல்லலாம்ங்க. அடி வாங்கிட்டு எனக்கு வலிக்கல அப்படின்னு சொல்றதுங்கிறது ஒரு இது இல்லை. நடைமுறையில் அவர்கிட்ட பல வழக்குகள் இருக்கு. சில சட்டவிரோதமான நிலைப்பாடுகள்லாம் முன்னால் இருந்ததுனால அந்த ஒரு அதாவது அப்படித்தான் சொல்ல முடியும். நான் அழுத்தத்தினால அல்லது பயந்துக்கிட்டு பண்ணணும்னு சொல்ல முடியுமா? இப்படி ஒரு சூழ்நிலையில் தவிர்க்க முடியாமல் அங்கே கூட்டணிக்கு வருவாங்கன்னு பலருடைய கணிப்பு. அரசியல் தெளிவாக கணித்தவர்கள் எல்லாம் கடைசியாக வந்து சேருவார்கள் என்று தான் அந்த முடிவை சொல்லியிருந்தார்கள். இப்போ பிடிக்கலன்னு விலகினவங்க வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு அமைப்பாக கட்டமைக்கப்பட்ட அந்த அமமுக ஒரு 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 மதிப்பீட்டை உருவாக்கி இருக்கிறது. இவர்கள் பூரா இது வந்து முக்குலத்தோருக்கான ஒரு அடையாளம் என்பதில் உருவாக்கி இருக்கிறது. அதிலிருந்து பிரிஞ்சு போனவர்கள் அதை அடையாளமாக பிரியலை, தனி நபர்களாக பிரிஞ்சிருக்காங்க. வித்தியாசம் புரிஞ்சுக்கிறணும். அதிலிருந்து பிரிந்து போன 1-2 பேர் தனிநபர்களாகத்தான் பிரிந்து போயிருக்கிறார்கள் ஒழிய ஒரு அடையாளமாக இருப்பது தினகரன் மட்டும்தான். அவ்வளவுதான். அப்ப அவருக்கான அந்த இது இடைவெளி இருக்கத்தான் செய்யுது. என்னன்னா, அதாவது முக்குலத்தோருக்கான ஒரு அரசியல் அதிகாரமே பறிபோய் விட்டது எடப்பாடியால் என்கிற கோபம் தான் இருந்தது. ஆனால் இந்த முடிவு என்பது பிஜேபியினுடைய அழுத்தத்தால் ஏற்பட்ட முடிவு தான். அதுல மாற்று கருத்தே இல்லை. நீங்க சொன்னீங்க. ஆனா இது ஓட்டா டிரான்ஸ்பர் ஆகுமா, கன்வெர்ட் ஆகுமா? நிச்சயமாக. அதாவது எதிர்பார்த்த அளவுக்கு கன்வெர்ட் ஆகுதோ இல்லையோ, கணிசமான அளவு கன்வெர்ட் ஆயிரும். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் எல்லாரும் என்ன செய்யணும், ஒரு இதை சமரசம் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா அரசியல்வாதிகளில் 90 விழுக்காட்டினர் தப்பு பண்ணிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான். இன்னைக்கு திமுகவில் கூட எத்தனை அமைச்சர்கள் பிடிக்குள்ள இருக்காங்க தெரியுமா? 13 பேர் இருக்காங்க. KNருக்கு 3 முறை சம்மன் அனுப்பியாச்சு. 2500 பேர் வழக்கு பதிவு 788 கோடி போட்டாங்க. அப்புறம் 3 முறை சம்மன் அனுப்பி வழக்கு பதிவு பண்ணணும்னு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஐஆர் போடல. எவ்வளவு நாளைக்கு? இந்த ஒரு மாதம் தானே, அடுத்த மாதம் எஃப்ஐஆர் விழுந்துரும். விழுந்தா உள்ள அப்ப அத்தனை பேர் வரிசையாக காத்திருக்கிறார்கள் எங்க வழக்கை சந்திக்கிறதற்கு. இப்படித்தான் எல்லா கட்சியிலும் இருக்குது. அதனால இந்த நெருக்கடிகளை தாண்டித்தான் அவர்கள் நினைச்ச விருப்பத்தை நிறைவேற்றணும். நெருக்கடி என்பது சாதாரணமானதல்ல. அப்படி அவங்க நிச்சயமாக இப்போ தனிப்பட்ட கூட்டணியை சொல்லிட்டீங்க. இந்த பலத்தை பத்தி சொல்லுங்க. பலம் நிச்சயமாக பல பட்டிருக்கிறது. ஏன்னா இங்க காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கிறது திமுகவுக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. அது ஜோதிமணியா இருந்தாலும் சரி, வேலுச்சாமியா இருந்தாலும் சரி, பலர் அழகிரி பேசிட்டாரு. பேசாத நபர்கள் ரொம்ப குறைவு. எங்க முழுக்க முழுக்க அதிகாரத்தில் பங்கு இருந்தால் தான் திமுகவோட கூட்டணி.
அதை 40 சீட்டுக்கு மேலே கொடுத்தா தான் இந்த 25 28 அந்த கணக்கில் 40க்கு மேலே கொடுத்தா தான் கூட்டணி. அப்போ தொகுதி எண்ணிக்கையும் கூட கேட்குறாங்க, அதே நேரத்தில் அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க. இப்படிப்பட்ட நெருக்கடி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ராகுல் காந்தி மௌனமாகத்தான் இருக்கிறார். சொன்னாரா? டெல்லிக்கு போனாங்களே எல்லாரும், ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிருக்க வேண்டியதானே. நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதுங்க, கூட்டத்துக்கு அவசியம் இல்லை, இங்கே வரவே வேண்டாம், இந்த திமுகவுடன் நம்ம கூட்டணி தொடர்ந்து ஒத்த வார்த்தையில் சொன்னால் ஏன் அந்த இது வரப்போகுது? ரைட். அப்போ அதை ஏன் அதை செய்ய முடியல அவங்களால? அப்போ அவங்களுக்கு இந்த எண்ணம் இருக்கிறது. இந்த சிந்தனையில் தான் அவங்க தடுமாறுறாங்க. சரி, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் தானே அவங்க இருக்காங்க. அப்போ அங்கே மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி சொன்னா எப்படி? சரி, இப்போ ஒரு பெர்செப்ஷன் இந்த நிகழ்ச்சியில் இறுதிக்கு வந்துட்டோம். அதிமுக 8 தலைவர்கள் நான் சொல்லிட்டேன். திமுகவும் அதே மாதிரி 2 பேரு தொங்கிட்டு இருக்காங்க. ஒன்னு பெரியவர் ஐயா அவர்களும், மற்றொன்று அம்மா பிரேமலதாவும். இவங்க இந்த பக்கமா அந்த பக்கமானு ஊசலாடுறாங்க. நீங்க ஏற்கனவே இதுல டாக்டர் கிருஷ்ணசாமியும் சேர்த்துக்கங்க 3வது ஆளா. ஐயா அவரை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். இல்ல அதுதான் அவரையும் சேர்த்து. அவரு என்ன லெவல்ல இருக்காரு? இல்ல மறந்தே போயிட்டேன். புதிய தமிழகம் மறந்தே போயிட்டு. நீங்க மறந்துட்டேன்னு சொன்னா அதுக்கு நம்ம பொறுப்புங்கள்ல. இல்ல நான் மறந்துட்டேன். ஆமா, ஏன்னா அவர் இப்ப அதிகமா பேசாம ஒரு அமைதியா இருக்காரு. அவர் இப்ப சமீபத்துல மதுரையில மாநாடு போட்டாரு. மிகப்பெரிய எழுச்சியான மாநாடு தான் இருந்தது. அதுல எந்த மாற்றம் இல்லை. அவரும் கூர்மையான ஒரு அரசியல்வாதி தான், ஒரு தேர்ந்த அறிவாளி தான், அதுல மாற்றம் இல்லை. ஆனா அது காலத்திற்கேற்ற களமாட தவறி விட்டால், பின்தங்கி விட்டால், வண்டி முன்னால போச்சுன்னா அப்புறம் போராட வேண்டிய கட்டாயம் இருக்கும் என்பதை நம்ம என்ன செய்யணும்? அப்படி யோசிச்சு பார்க்கணும். வர முன்னாடி யோசிக்கணும். ஆமா, அதுதான் ஒரு பயணத்தை முன்னெடுக்கின்ற பொழுது நம்ம என்ன செய்யணும்? முன்னேறி போறதுக்கான வழியை பார்க்கணும். பரவாயில்ல, எல்லாரும் முன்னால் போட்டு நம்ம பார்த்துக்கிறோம்னு சொன்னா திரும்பி பார்க்காம போறவங்க இன்னைக்கு அதிக பேர். சரி, இந்த ஓட்டத்துல 3 பேர் இருக்காங்க. இப்ப மத்தவங்களும் சேர்ந்தாச்சு. ஆமா, 3 பேர் நம்ம அடையாளப்படுத்தக்கூடிய 3 தலைவர்கள். பிரேமலதா, பெரியவர் ஐயா ராமதாஸ் மாம்பழம், இன்னொன்னு நம்ம மருத்துவர் ஐயா. மருத்துவர்னா கிருஷ்ணசாமி. இந்த 3 பேர் இருக்காங்க. ஆமா, என்ன செய்ய போறாங்க? இல்ல அதுதான், அதாவது இது இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எங்களை கூப்பிட்டு யாரும் பேசல என்கிறாங்க பிரேமலதா. அவங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பசிக்கிறது யாருக்குன்னா அவங்க சாப்பிட பாருங்க. அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க. நீங்க தான் என்ன செய்யணும்? பேச தொடங்கணும் அல்லது நாங்கள் வரவழைக்கணும். அப்படி இல்லாம நீங்க பேசுங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி உச்சத்தில் நின்றுகிட்டு இருந்தா கண்டுக்கிறாம போறதுக்கும் வாய்ப்பு வந்துடும். இல்ல இப்போ டெல்லியில இருந்து ஒரு செய்தியில் நம்ம பார்த்தோம். எதிர்பார்த்ததை விட எடப்பாடி தலைமை பலப்பட்டு இருக்கிறதாக வருது. அதுதான் உண்மை. அது உண்மைதானே? ஆமா, உண்மை. திமுகவுக்கு இவங்க தேவை இருக்குதானே செய்யும்? ஆமா, தேவை இருக்கும். திமுகவுக்கும் தேவை இருக்கும், அதிமுகவுக்கும் தேவை இருக்கும்ல. அதே நேரத்துல பயம் இருக்கிறது அவர்களுக்கு. இந்த அம்மா பேசக்கூடிய பேரத்தை அவர்களால் என்ன செய்ய முடியல, சரியாக எடுத்துக்கொள்ள முடியல. என்ன பேரம் அதையா சொல்லுங்களேன். ஒண்ணு இல்ல, சீட்டு பேரம், நோட்டு பேரம். எவ்வளவு நோட்டு? அது எங்க பாருங்க, இது நம்மளுக்கு தெரியுமா? நிச்சயமாக இங்க பாருங்க, நம்ம பேசுற மாதிரி இந்த லட்சம் கிச்சம்லாம் கிடையாது. கோடினாலும் 200 கோடி 300 கோடி 500 கோடி வரைக்கும் பேசக்கூடிய நிலைனா, ஒரு தொகுதிக்கு 10 சி கேக்குறாங்க, 30 தொகுதிக்கு 300 சீன்னு கணக்கு. ஏங்க ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க. டிஎம்கே கொடுக்குமா? யாருமே கொடுக்க முடியாது. யாரும் ஏங்க, கம்யூனிஸ்ட் காலங்காலமா கூட இருக்கிறவங்களுக்கு 15 கோடி 10 கோடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மொத்தத்துக்கு. சரி, இவங்க இப்படி கேட்டாங்கன்னா எப்படிங்க முடியும்? சரி, அப்ப முழுக்க கட்சி காசானா காலி ஆயிரும். சரி, இது அதான் சொல்றேன்ல, ஆசைப்படலாம் தப்பு இல்லை, ஆனா பேராசைப்பட்டு உள்ளதை இழந்துடக்கூடாது. நீங்க என்ன செய்யிட்டேன்னா, தங்க முட்டைன்ற வார்த்தை வைத்தறுத்து எல்லா முட்டையும் அள்ளிக்கலாம்னு ஆசைப்பட்டது மாதிரி இங்க இவர்களுக்கு சோகமான சூழ்நிலை. சரி, அதனால இந்த நிலையில அரசியல் சாணக்கியத்தனம் இல்லை என்பதுதான் என்னுடைய வெளிப்படையான குற்றச்சாட்டு. முதல் கட்டமா நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா பேசுங்க. அது சரி, நம்ம பேசுறதுல காரசாரத்தை தாண்டி எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்கு. நம்ம தொடர்ந்து பேச போறோம். இன்னைக்கு 2 விஷயம் பேசியிருக்கோம். நாம இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ஐயா பேராசிரியர் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி.